பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை கடந்து போய்விடாதே. நீ பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தியை பற்றி இன்று உன்னிடம் பேச விரும்புகிறேன். முதலில் கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த சில நிமிடங்கள் நீயும் நானும் மட்டும் பேசிக் கொண்டிருப்பது போல என் வார்த்தையை கேள். பிள்ளையே, நீ கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் நல்லபடியாக மாறப்போகிறது. இதை கேட்கும் நேரத்தில் உன் மனதில் உடனே ஒரு விஷயம் வந்திருக்கலாம். எந்த விஷயம் என்று உமக்கு தெரியுமா என்று. ஆம் பிள்ளையே, நீ யாரிடமும் முழுமையாகச் சொல்லாமல் வைத்திருக்கும் அந்த விஷயத்தை நான் அறிவேன். அதை நினைத்தாலே உன் மனம் கனமாகிறது. சில நேரங்களில் இது மட்டும் சரியாகிவிட்டால் போதும், அதற்கு பிறகு நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறாய். ஆனால் பிள்ளையே, நீ நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை பற்றி இன்று நான் உனக்கு ஒரு புதிய உண்மையை காட்டப்போகிறேன். நீ பிரச்சனை முடிவதற்காக மட்டும் காத்திருக்கிறாய். நான் உன் வாழ்க்கை மீண்டும் அமைதியாக மாறும் நாளை பற்றி உன்னிடம் பேசுகிறேன். பிள்ளையே, முதலில் ஒரு உண்மையை கேள். நீ இப்போது பார்க்கும் நிலை கடைசி நிலை அல்ல. உனக்கு இப்போது தெரியும் தகவல்களால் நீ முழு முடிவையும் எழுதிவிட்டாய். இது இப்படித்தான் முடியும் என்று. ஆனால் உனக்கு தெரியாத ஒரு பகுதி இன்னும் இருக்கிறது. இதனால்தான் இன்று நான் உன்னை பயத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்க விட விரும்பவில்லை. பிள்ளையே, அந்த விஷயத்தை பற்றி நீ எத்தனை முறை யோசித்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். பகல வேலை செய்துட்டு இருந்தாலோ அந்த நினைவு திடீர்னு வந்து நிற்கிறது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலோ அதோடு அந்த விஷயத்தை ஒப்பிடுறாய். இரவை எல்லோரும் தூங்கிய பிறகு உன் மனம் மட்டும் மீண்டும் அதே இடத்துக்கு செல்கிறது. நாளைக்கு என்ன ஆகும் என்று. சில நேரங்களே தூங்குவதற்கு முன் நீ ஒரு நல்ல முடிவை கற்பனை செய்கிறாய். அடுத்த நிமிடமே இல்ல, அப்படி நடக்காது என்று உன் மனமே அதை உடைத்து விடுகிறது. பிள்ளையே, உன் மனதுக்குள் நடக்கும் இந்த போராட்டத்தை நான் அறிவேன். நீ நம்பிக்கையையும் பயத்தையும் மாறி மாறி பிடித்து கொண்டிருக்கிறாய். ஆனா இன்று அந்த இரண்டிற்கும் நடுவில் நான் உனக்கு ஒரு தெளிவான வார்த்தையை கொடுக்கிறேன். நீ பயந்து கொண்டிருக்கும் முடிவு நீ நினைப்பது போல மோசமாக இருக்கப் போவதில்லை. இந்த விஷயம் நல்லபடியாக மாறுவதற்கான வழி இருக்கிறது. பிள்ளையே, ஆனால் இங்கே ஒரு விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். நல்ல மாற்றம் என்றால் என்ன என்று உன் மனதில் ஏற்கனவே ஒரு முடிவை வைத்திருக்கிறாய். அவர் இப்படி செய்ய வேண்டும், அந்த பணம் அப்படியே திரும்ப வேண்டும், அந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த மனிதர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அந்த பிரச்சனை அப்படியே முடிந்துவிட வேண்டும் என்று நீ ஒரு குறிப்பிட்ட முடிவை மட்டுமே நல்ல முடிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனா பிள்ளையே, நான் உன்னை அந்த ஒரு முடிவுக்குள் அடைக்கல. சில நேரங்களில் நீ கேட்ட மாற்றம் வேறு வடிவத்தை வரும். நீ எதிர்பார்த்த மனிதன் மாறாம இருக்கலாம். ஆனா அவ உன் வாழ்க்கையை பாதிக்கும் அதிகாரத்தை இழக்கலாம். நீ எதிர்பார்த்த பணம் அப்படியே வராம இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலைத்தன்மை உருவாகலாம். நீ நினைத்த வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கைக்கு ஏற்ற வேறு ஒரு கதவு திறக்கலாம். நீ ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா அதைவிட முக்கியமான ஒரு உண்மை உனக்கு தெரியலாம். பிள்ளையே, இதுதான் நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய முதல் மாற்றம். நல்ல முடிவு என்றா நீ நினைத்த அதே காட்சி நடப்பது மட்டும் அல்ல, உன் வாழ்க்கை மீண்டும் நல்ல திசைக்கு திரும்புவதுதான். இதை கேள் பிள்ளையே, ஒருவேளை இதைத்தான் நீ இவ்வளவு நாட்களாக பார்க்காம இருந்திருக்கலாம். நீ ஒரு மனிதனை பார்த்து கொண்டிருந்தாய். நான் உன் முழு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு பணத்தை பார்த்து கொண்டிருந்தாய். நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். நீ ஒரு கதவை பார்த்து கொண்டிருந்தாய். நான் அதற்கு அப்பால் இருக்கும் பாதையை பார்க்கிறேன். அதனால் நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாததை வைத்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லாதே. பிள்ளையே, இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை உன்னை ஒரு தவறான நம்பிக்கைக்குள் கொண்டு சென்றிருக்கிறது. எனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால்
முதலில் இந்த ஒரு விஷயம் சரியாக வேண்டும் என்று. இல்லை பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு விஷயத்தோடு கட்டப்பட்டிருக்கவில்லை. அந்த ஒரு மனிதன் உன் முழு வாழ்க்கை அல்ல. அந்த ஒரு வேலை உன் முழு எதிர்காலம் அல்ல. அந்த ஒரு பண இழப்பு உன் மதிப்பு அல்ல. அந்த ஒரு குடும்ப பிரச்சனை உன் முழு வாழ்க்கை அல்ல. அந்த ஒரு தோல்வி உன் திறமைக்கான தீர்ப்பு அல்ல. நீ ஒரு சம்பவத்தை பார்த்து உன்னை முழுவதாக தீர்ப்பு சொல்லிவிட்டாய். அதை இன்று நிறுத்து. பிள்ளையே, உனக்கு நான் ஒரு காட்சியை சொல்லட்டுமா? ஒரு நாள் நீ இப்போது பயந்து கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை நினைத்து, அந்த நேரத்தில் நான் இவ்வளவு பயந்தேனா என்று நீயே நினைக்கக்கூடிய நாள் வரலாம். ஏனென்றால் இன்று உனக்கு தெரியாத சில உண்மைகள் பின்னால் வெளிவரலாம். இன்று புரியாத ஒரு முடிவு நாளை உனக்கு புரியலாம். இன்று தாமதமாக தெரியும் ஒரு விஷயம் பின்னால் பார்த்தால் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் என்று புரியலாம். அதனால்தான் இப்போது எல்லாவற்றையும் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசரப்படாதே. பிள்ளையே, நீ என்னிடம் பல முறை எனக்கு முழு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறாய். ஆனா சில நேரங்களே முழு பாதையை பார்க்க முடியாத போதுதான் நாம் பயப்படுகிறோம். இன்று நான் உனக்கு முழு பாதையை காட்டவில்லை. ஆனா உன் முன்னால் இருட்டு மட்டுமே இருக்கிறது என்ற எண்ணத்தை உடைக்கிறேன். பிள்ளையே, இன்னொரு முக்கியமான விஷயம், நீ இப்போது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மிகவும் அவசரமாக இருக்கிறாய். அந்த அவசரம் உன்னை ஒரு தவறான முடிவுக்கு அழைத்துச் செல்லலாம். யாராவது வந்து இதுதான் உடனடி தீர்வு என்று சொன்னால் உன் மனம் அதை பிடித்து கொள்ளலாம். ஏனென்றால் நீ சோர்ந்து விட்டாய். ஆனால் பிள்ளையே, உன் வலியை யாரும் பயன்படுத்தி உன்னை இன்னொரு காயத்துக்குள் அழைத்துச் செல்ல நான் விரும்பவில்லை. அதனால் நல்லது போலத தெரிகிறது என்பதற்காக உடனே அதை பிடித்து கொள்ளாதே. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் காயப்பட்டாய் என்பதற்காக நல்லதையும் நிராகரிக்காதே. இரண்டிற்கும் நடுவில் ஞானம் இருக்கிறது. அமைதியாக இரு. ஆராய்ந்து பார். ஜெபி. உண்மையைப் பார். பிறகு முடிவு செய். பிள்ளையே, உனக்கு இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில் மிகவும் எளிது. முடிவு வருவதற்கு முன்பே உன் வாழ்க்கையை முடித்து விடாதே. இதுதான் இப்போது நீ செய்ய வேண்டியது. நீ இன்னும் நடக்காத ஒரு விஷயத்திற்காக இன்று உன்னை தண்டிக்காதே. இன்னும் வராத ஒரு செய்திக்காக இன்று அழாதே. இன்னும் எடுக்கப்படாத ஒரு முடிவுக்காக இன்று நம்பிக்கையை இழக்காதே. பிள்ளையே, உன் மனம் ஒவ்வொரு முறையும் மோசமான முடிவை கற்பனை செய்தால் அதை நிறுத்தி இது இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லு. எனக்கு முழு உண்மை இன்னும் தெரியவில்லை என்று சொல்லு. நான் இன்று தெரிந்ததை வைத்து மட்டுமே இன்று வாழ்வேன் என்று சொல்லு. இதுதான் உன்னை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். பிள்ளையே, நீ நினைப்பதை விட ஒரு பெரிய விஷயம் இங்கே நடக்கிறது. நீ இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. நீ உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்து விட்டாய். அதுதான் உன் உண்மையான காயம். இனிமேல் என்ன நல்லது நடக்கும் என்று நீ கேட்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படியே என்று கேட்கிறாய். நான் மீண்டும் எழ முடியுமா என்று கேட்கிறாய். பிள்ளையே, அதற்குத்தான் நான் இன்று உன்னிடம் பதில் சொல்லுகிறேன். ஆம், உன் வாழ்க்கையில் மீண்டும் நல்ல நாட்களுக்கு இடம் இருக்கிறது. நீ இழந்ததற்கு பிறகும் நீ மீண்டும் சிரிக்கலாம். மாற்றத்திற்கு பிறகும் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழலாம். ஒரு தவறுக்கு பிறகும் ஞானமாக முடிவு எடுக்கலாம். ஒரு இழப்புக்கு பிறகும் மீண்டும் கட்டலாம். பிள்ளே, நீ எல்லாம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுவது, எல்லாம் அப்படியே திரும்ப வேண்டியதில்லை. நீ நல்ல நிலையில் மீண்டும் நிற்க வேண்டும். இதுதான் வித்தியாசம். சில விஷயங்கள் திரும்பாமல் போகலாம். ஆனால் உன் அமைதி திரும்பலாம். உன் தைரியம் திரும்பலாம். உன் சிரிப்பு திரும்பலாம். உன் வாழ்க்கையின் நிலை மாறலாம். உன் முன்னால் புதிய வாய்ப்புகள் வரலாம்.
நீ இழந்ததை நினைத்து வாழ்ந்த மனிதனிலிருந்து இனி இருக்கும் வாழ்க்கையை கட்டும் மனிதனாக மாறலாம். பிள்ளையே, இதுதான் நான் உனக்கு இன்று கொடுக்கும் நல்ல செய்தி. நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தையை சொல்லவில்லை. இன்னும் நல்ல முடிவுக்கு இடம் இருக்கிறது. ஆனால் அந்த நல்ல முடிவு வரும்போது நீ உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும். அதற்காக இன்று ஒரு விஷயத்தைச் செய். அந்த பிரச்சனை உன்னை பற்றி சொல்லும் பொய்யை கண்டுபிடி. நான் தோல்வி அடைந்தவன் என்றால் அது பொய். என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றால் அது பொய். எனக்கு நல்லது நிலைக்காது என்றால் அது பொய். என் வாழ்க்கை இனி இப்படித்தான் என்றால் அதுவும் ஒரு தீர்ப்பு அல்ல. பிள்ளையே, நடந்ததை மறுக்காதே. ஆனால் நடந்ததை வைத்து நாளையை தீர்மானிக்காதே. இதுதான் உன் தெளிவான பதில். கடந்ததை ஏற்றுக்கொள். உண்மையை பார். உன்னால் செய்யக்கூடியதைச் செய். ஆனால் இன்னும் நடக்காத முடிவை பயத்தால் எழுதாதே. பிள்ளையே, நீ இப்போது எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டு உன் மனதில் அந்த ஒரு விஷயம் வந்திருந்தால் அதை என்னிடம் சொல்லு. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய கவலை என்று சொல்லு. பெயர் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல, விவரம் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல. நான் அறிவேன். அதை பலமுறை உன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டாய். ஆனால் இன்று மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நீ வலிமையானவன் போல நடிக்க வேண்டியதில்லை. எனக்கு பயமாயிருக்கிறது என்று சொல்லலாம். எனக்கு புரியவில்லை என்று சொல்லலாம். நான் சோர்ந்து விட்டேன் என்று சொல்லலாம். ஆண்டவரே, இதை நல்லபடியா நடத்தும் என்று சொல்லலாம். பிள்ளையே, இப்போது என்னோடு ஜெபி. ஆண்டவரே, என் மனதில் இருக்கும் அந்த ஒரு கவலை உமக்கு தெரியும். அதை நினைத்தாலே நான் பயப்படுகிறேன். சில நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் முடிவு என்று நினைத்து விட்டேன். இன்று அந்த எண்ணத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நடந்ததை மாற்ற முடியாத இடத்தில் கடந்த காலத்துக்குள் என்னை அடைத்து வைக்காதீர். இன்னும் என்ன உண்மை இருக்கிறது என்பதை அறிய ஞானம் தாரும். நான் பார்க்காத வழியை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நல்லது என் முன்னால் வந்தால் அதை பயத்தால் தள்ளிவிடாமல் இருக்க தைரியம் தாரும். தவறானது என் முன்னால் வந்தால் என் ஏக்கத்தால் அதை நல்லது என்று நினைக்காமல் இருக்க ஞானம் தாரும். என்னால் செய்யக்கூடியதை செய்ய வலிமை தாரும். என்னால் கட்டுப்படுத்த முடியாததை உம்மிடம் ஒப்படைக்க அமைதி தாரும். நான் இழந்ததை வைத்து என்னை நான் குற்றம் சொல்லாமல் காப்பாற்றும். ஒரு மனிதனின் முடிவை வைத்து என் வாழ்க்கையை தீர்மானிக்காமல் காப்பாற்றும். ஒரு தோல்வியை வைத்து என் எதிர்காலத்தை தீர்மானிக்காமல் காப்பாற்றும். என் வாழ்க்கையில் நல்ல நாட்களுக்கு இன்னும் இடம் இருக்கிறது என்று என் இருதயம் நம்பட்டும். நான் பார்க்காததை நீர் பார்க்கிறீர். நான் புரிந்து கொள்ளாததை நீர் அறிந்திருக்கிறீர். என்னை நல்ல வழியில் நடத்தும். என் குடும்பத்தை காத்தருளும். என் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் மனதில் அமைதியை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிள்ளையே, இப்போது இந்த வார்த்தையை முடிக்கும் முன் நீ உன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பதிலை சொல்கிறேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையை முடித்துவிடும் சக்தி கொண்டது அல்ல. நல்லபடியாக மாறுவதற்கான இடம் இன்னும் இருக்கிறது. அதனால் இன்று பயத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே. அதே நேரத்தில் எதுவும் நடக்காது என்று உன்னை நீயே முடித்து விடாதே. உண்மையை பார், ஜெபி, சரியானதைச் செய், மீதியை என்னிடம் வை. பிள்ளையே, ஒரு நாள் நீ இன்றென்று பயந்து பார்த்த இந்த நேரத்தை திரும்பி பார்த்து, அந்த நேரத்திலும் நான் தனியாக இல்லை என்று சொல்லக்கூடிய நாள் வரட்டும். உன் வாழ்க்கையில் மீண்டும் அமைதி வரட்டும். மீண்டும் சிரிப்பு வரட்டும். மீண்டும் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பார்க்கும் நாள் வரட்டும். இந்த வார்த்தை உன் இதயத்தோடு பேசியிருந்தால், ஆண்டவரே, என் கவலையை உம்மிடம் வைக்கிறேன் என்று கமெண்டில் எழுதிவிடு. இந்த வார்த்தை இன்று இதே வலியைச் சுமக்கும் ஒருவருக்கு தேவைப்பட்டால்
அவர்களோடும் பகிர்ந்து கொள். பிள்ளையே, நீ இப்போது பார்க்கும் நிலைதான் உன் முழு கதை அல்ல. நல்லபடியாக மாற இன்னும் இடம் இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, நீ செல்லும் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன்.